கூடவே சாமி இது அன்னைக்கு டிஎம்எஸ் பண்ணார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அந்தினில் போகுழல் வளர்த்து ஒரே துக்கா தூக்குச்சு சிஎம்மா வாழ வழி காட்டிடுவார் எங்கள் வையகத்து தேவர் எங்கள் எந்தண்ணா எந்தண்ணா விநாயகரண்ணா புள்ளையார் பத்தி கற்பக விநாயகரண்ணா சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தை காட்சியம்மா நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தை காட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா அதுதான் உள்ளத்தை காட்சியம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி அது தெய்வத்தின் சாட்சியம்மா அப்படின்னு சொல்லி அவரை சொல்றதுக்கு இன்னைக்கு பெருமாள் வந்து வரல. முருகா கண்டா கடமா கதிரிவா இனியாது உன் கடமையென்னும் தரிசனம் என்பதை படை செய்வாய் செந்தில் வண்டி வேலை. அம்மா மாரியம்மன் தாயே காஞ்சூர் நாயகியே இந்த சின்னஞ்சிறியவன் ராஜா முகமதுவின் தாயகியே முதலியம்மாளோடு சந்தி வீர சுவாமியோடு காளியம்மா மாரியம்மா பகவதியம்மா மந்தையம்மா முப்பாரம்மா வீரம்மா பட்டாளம்மா பாப்பாத்தியம்மா பாப்பம்மா நாகம்மா வாரவந்தம்மா வடக்கு வாசேரியம்மா கோமாரவல்லியம்மா வேலையம்மா சேவக்காரியம்மா சோட்டானிக்கிற பகவதியம்மா சோட்டானிக்கிற பகவதியம்மா சொந்தமாக சென்று திக்கட்டும் என்று சொந்தங்களை மறந்து சோவிடமாய் மதுரையை ஆளுகின்ற மீனாட்சி அம்மையோடு கோழி கட்டி வாழ்ந்தால் போனோம் என்று கோட்டை கட்டி வாழ்கின்ற திண்டுக்கல் கோட்டை மாரியம்மையோடு ஐயனாரோடு முனீஸ்வரோடு அனங்கன் அங்கதன் அன்பன் வசந்தன் மன்மதன் என்று சொல்கின்ற காமாண்டி சுவாமியோடு கோரிவமாகிய 18ஆம் படியார் அழகுமலையான் மலையாள கருப்பம் வருவாயே மலையாள கருப்பம் வருவாயே அருள்வாய் ஆயகலை அழகு அறிவு அறிதாமியமே அயலாதரும் புனிதனம் பாக்கியமே போகப்போன் வயது வீரம் விஜயம் சந்தானம் நோயின்படி புனிதாம் பெருமை என்று 16 செல்வங்களை தருவாயே மாரியம்மா எத்தாயே மாரியம்மா அருள்வாய் காரணே ஆரதியா
என் மாமா சீர்காழி கோவிந்தராஜன் பட்டா இவ்வளவு அருமையா பாடிய மாப்பிள்ளையே என் மாப்பிள்ள வந்திருக்காரியா மீனாட்சிபுரம் திருவரகன் நீங்களா அண்ணிய மாப்பிள்ளைய முக்கா தங்கச்சி என்ன கொடுத்துருக்கீங்களா? இல்ல இல்ல என்னம்மா ஆனா அவர் கொடுத்துருக்காருல்ல. எங்க அண்ணன் யாரியா விநாயகன் பிள்ளையார் பிள்ளையில உட்காந்துருக்காங்க 15 பொண்டாட்டி அவருக்கு. நீ கல்யாணத்துக்கு போயிருந்தாலும் தெரியும் கொப்பை கல்யாணத்துக்கு ஒண்ணு எவனும் கூப்பிடல பத்திரிக்கை கொடுக்கல. எங்க அண்ணனுக்கு 15 பொண்டாட்டியா. மோதை பிரமோதை கேசினி காந்தை சுமுகை சுந்தரி நந்தினி சாருகாசை மனோரமை மங்களை சுமத்தி காமரை சித்தி புத்தி வல்லவை 15 பேரும் மாப்பிள்ளைக்கு சொந்தக்கார பிள்ளைங்க. அத்தனை பேரும் எங்க அண்ணன் பொண்டாட்டிய. அப்ப எங்க அண்ணனுக்கு ஒரு மாப்பிள்ளை, எங்க அண்ணனுக்கு மாப்பிள்ளை எனக்கு மாப்பிள்ளை தானே. மாப்பிள்ளை பெருமையை சொன்னா 4 நாள் ஆகும். அவ்வளவு பெருமையா இருக்கு. ஒரே ஒரு பெருமையை சொல்லிடுறேன். மாப்பிள்ளை பாட்டுக்கு யார சொன்னாருங்க? அப்ப ஈஸ்வரன் நாரதர் ஏன் சொன்னாரு? பாட்டுக்காரன் நாட்டுல இல்லையா, உலகத்துல இல்லையா, இந்த 14 புவனத்துல இல்லையா இருந்தாங்க. அகத்தியன் பெரிய பாட்டுக்காரன், பாடி பொடிய மலையை உருக வச்சவன். ஆமா என் சிசியன் அகத்தியன். ஆனா அது நவகான சங்கீத பிரியம், அது பெரிய காரணம் இல்ல. அடுத்ததாக இவருக்கான அனுமாரு பெரிய பாட்டுக்காரரு, அவர் வானரகான சங்கீத பிரியன், அது பெரிய காரணம் இல்ல. ராவணேஸ்வரர்னா அசுரகான சங்கீத பிரியன், பாடிங்க அப்பனையே மண்டையாட்ட வச்சவன். ஈஸ்வரன் கேட்டாரு, உனக்கு என்ன வேணும் ராவணேஸ்வரன்? ஓ பொண்டாட்டிய குறான்னா. கப்ப என்ன சொன்னா தெரியுமா? கூட்டிட்டு போறான். நீ வர அந்த கதை பெரிய கதை. அது பெருசா தேவகான சங்கீத பிரியன் யார்? தும்புரு. அவன் தேவகான சங்கீத பிரியன், அது பெருசு இல்ல. பெரிய கான கந்தர்வகானம். கந்தர்வகான சங்கீத பிரியன் யார்? நாரத மகா முனிவர். அவன் நாரதங்கிற பாட்டுக்கு நாரதர்னா என்ன மாப்பிள்ள
பெரிய பாட்டுக்காரனுக்கு அதனாலதான் நம்ம நாட்டுல கந்தர்வகான அப்படி பட்டம் கொடுப்பாங்க. அப்படி கந்தர்வான பட்டம் வாங்கினவரு நம்ம நாட்டு தமிழ்நாட்டில் வாங்கினது கந்தர்வகான ஏழிசை மன்னர் பட்டம் வாங்க எம்ஜிஆர் தியாகராஜ சித்தமே. கேரளாவில் வாங்கினது யாரு? ஜெயசுதாஸ், KJ ஜெயசுதாஸ். அதான் கிறிஸ்துவன் தான் இருந்தாலும் பாடிட்டான ஐயப்ப மலையை விட்டு இறங்கிடுவேன். அறிவராசனும் விஸ்வமோகனும் அரிதீஸ்வரன் ஆராத்ய பாதுகன் அருதி நர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாத்ரயே. அச்சுக்குத்திட்டு போயிட்டேன். எவனும் அப்படி பாட முடியாது. மத்தியமா விராகத்துல சரிப பனிசா சனிப மரீசா நம்ம நாளைக்கு வருவான். நம்ம நாடகத்தை எத்தனை நாரதர் இருக்காங்கல்ல, நாடகத்தை எத்தனை நாரதர் மாப்பிள்ளை இருக்காங்க. அத்தனை நாடகத்திலையும் சிறந்த நாரதர் யாரு? நான் மானஞ்சுடைய ராஜா மூணு பாட்டுக்கு ஜெயரவி சந்திரன் நாரதர். ஏன்னா ஒவ்வொரு நாரதனுடைய வல்லமை எனக்கு தெரியும். ஒவ்வொரு அனுரணனம் இருக்கு பாட்டுல. அந்த அனுரணனம் பரிபூர்ணமா இருக்கிறது யாருக்குன்னா ஜெயரவிக்கு தான். என்ன மாப்பிள்ள? எல்லாவின் முருகனுடைய ஆசீர்வாதம். நல்லது மாப்பிள்ளை வரவேற்கணையா. அஞ்சரை எங்குமே ஆன்மீக பணி சிறக்க அயராதே மாப்பிள்ள இன்றும் உழைத்திடுவாய், இன்னும் 100 ஆண்டு காலம் உழைத்திடுவாய். மயிலேறும் ராவுத்தன் எனை தேடி பெருமைக்குரிய கழுகாசலமா எனதருமை தாஞ்சூருக்கே வந்திடுவாய். என்ன ராகம்? நீங்க தான் சொல்லணும். ஆதேவி அது உங்க வாயின்னு சொல்லுங்க. வடநாட்டுக்காரன் பி பிளாஸ் மேன் 3000 வருஷம் முன்னாடி பேர் காந்தாரப்பன் தமிழ் இசையில சொல்றீங்கல்ல. குரல் துத்தம் கைகிளை உலை இழி விளை தாருத்தம் சா ரி க ம ரெண்டாவது துத்தமா ரி துத்தமா ரி குரல்னா சா கைகிளைனா கா உலைனா மா இழினா பா விளரினா தா தாரமா நீ. அவன் மறைச்சான். எப்படி மறைச்சான்? சஜ்ஜமம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் நிசாதம் பூசி முடிட்டானா முழு பூசங்க சோத்துல மறைச்சானா. தமிழிசை செத்து போச்சு. கர்நாடக இசை வெளியே வந்துருச்சு. தமிழிசை தெரிஞ்ச 4 பேர் தான் உலகத்துல. 2 பேர் செத்து போனாங்க. தேவனைய பாவனாரு ஒரு சிசியம் வீபாக்கா சுந்தரம். இன்னும் 2 பேர் இருக்கான். மதுரையில் ஒருத்தர் இருக்கார் நான் முகமது, அடுத்த ராஜா முகமது. ஆமா இந்த தமிழிசையில ஏறும் துத்தமும் விளரியும் நீங்கி சாந்தா சாரும் காந்தாரப்பன். அன்னைக்கு கல்வி இருக்கு மாப்பிள்ள. ஏறும் துத்தமா ரீவராதான் ஏறும்போது வெளியினா தாவராதான் ரீவரலையா தாவரல. இது அப்படி இறங்குனா சுத்த தன்யாசி. எப்படி போட்டது உழைந்து உயிரில் கலந்து என் உறவே இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அங்கே பொழுது வந்துவிடு. சமீபம் அலைகள் உரசும் கரையில் இருப்பேன் உயிரை திருப்பி தந்து வீடு விழியில் வீழ்ந்து இறையில் உழைந்து உயிரில் கலந்த உறவே இது அன்னைக்கு டிஎம்எஸ் பண்ணார். நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அந்தினில் போல் வளர்த்து அம்மா பாடுவாள செத்து போனவன் பின்னணி பாடகி சொர்ணலதான் அருமையான தொண்டை. மாலையில் யாரோ மனதோடு பேச சம்பூர்ணம் இறங்கினா ஆபேரி நிறைய பாட்டு இருக்கு. சினிமாவில் 1000 இந்த பாட்டு நிறைய இருக்கு. நிறைய இருக்கு. ஒரே வழி நிறைய இருக்கு. என் மனச பறி கொடுத்து
நீளமான ஓடையில் நீந்துகின்ற அமுதம் வெள்ளை பொழியும் முழு நிலவிலே அழகு சிலை உடல் முழுவதும் நடைந்தது. கடலலை கால்களை முத்தமிடும் புதுக்களை சத்தமில்லாத கண்களை கற்றுத்தந்தாள் இந்த ராகத்துல சங்கீதம் இருக்கு தெரியுமா? என்ன இருக்கு? ஜானகி அம்மா வாயை திறந்து பாட, காரக்குறிச்சி அருணாச்சலம் வாயில வச்சுக்கிட்டு நாதஸ்வரத்தை வாசிக்க, அது சிங்காரமா சகமபனி சிங்கார மாலையேவா நிசனி நபமா காமகரி சனி பாமி சகமபா மகரி நபமா கரி சிங்கார மாலை ராகத்துல உங்களை வரவேற்கிறேன். இதே ஆமா முத பண்ண சங்கீதம். சரிங்க. இப்ப பாடுற செம்மாங்கு எங்க அண்ணாதுரை தெரியுமா? ஆமா. எந்த அண்ணாதுரை? அதான் காஞ்சிபுரம் அண்ணாதுரையா? இல்ல அவரு இருக்காரு. ஆமா. சோழனம்ல. ஆமா நம்ம அண்ணா. நம்ம அண்ணாதுரை. நம்ம அண்ணா. அவரு அண்ணாதுரை, இவரு அண்ணாதுரை. கணபதி. அவர் மேல போட்ட ராகம் இதுதான். ஒரே துக்கா தூக்குச்சு சிஎம்மா. எங்க வாழ வழி காட்டிடுவார் எங்கள் வையகத்து தேவர் எந்தண்ணா எந்தண்ணா விநாயகர் அண்ணா பிள்ளையார் பத்தி கற்பக விநாயகர் அண்ணா. தப்பு சொல்ல ஞாபகம் இருக்கா? வரும்போது உயிரே இல்லடா. அது என்ன காரணம் எங்க அண்ணன். சரி, எங்க அண்ணன் மாதிரி உங்களை வர இருக்கிறேன். நான் நிலம் போற்றுகின்ற நாரத மொழியே நாராயணா நாராயணா ஓம் நமோ நாராயணா என்று பாரத மொழியே தரணியிலே உனக்கு ஈடிமையா நானிலும் போற்றுகின்ற நாரத மொழியே நாராயணா என்று பாரத மொழியே. மரவா மயவா அருகிறாரா அருகிறாரா தவணி போட்ட தீபாவளி வந்தது நீரும் எங்கெங்கே செல்வீரோ
வயிறார சோறு போட்டு அண்ணாத்துறை வீட்டுல காசு தர போகின்ற தாஞ்சூர் வாழ்ந்திடவே வளமாக அருமை அருமை அருமை. நம்ம தாய்மார்கள்லாம் நன்றி நன்றிமா, கையில் சார். ரொம்ப நன்றி. மாப்பிள்ள என்ன விஷயம்? ஏன்னா முருகன் என்றாலே ஆஹா. இங்கு உங்கள் முன்னால் ராஜ நடிகராக முருகனாக வேலனாக வேடம் தோன்றி நடித்துக் கொண்டிருக்கும் திண்டுக்கல் அருகாமையில் உள்ள கலிங்கப்பட்டியைச் சேர்ந்த அருமை மாமா DS ராஜா முகமது. மயிலேறும் ராவத்தன் என்று பட்டம் பெற்ற அன்பு மாமா ராஜா முகமது அவர்களை பாராட்டி விஜயா ஜுவல்லரி, விஜயா பேங்கர்ஸ், மையப்பன் புதுக்கோட்டை அவர்கள் ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். மாப்பிள்ளை நல்லா இருக்கணும். 16 பெற்று திருவாள் வாழ்க 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 வளர்க வெல்க. நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி மாப்பிள்ள. இந்தாங்க இந்தாங்க நானா பாடுறேன். என் ஊர் கலிங்கம்பட்டி கருப்பேன். உள்ள இருந்து கத்துறேன். இந்தாங்க உள்ள இருந்து கத்துறேன். இனிமை குரலோவையும் ராஜபாட் இந்து முஸ்லிம் என்ற பேதமின்றி கலந்தோவியம், இந்து முஸ்லிம் கலந்தோவியம் அன்புள்ள ராஜா முகமது மாமா அவர்களை பாராட்டி சபரி மளிகை கடை அன்பு உரிமையாளர் அவர்கள் ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். நன்றி நன்றி மாப்பிள்ள நல்லா இருக்காங்கய்யா. 16 பெற்று பொன்னொன்று கண்டேன் பின்னங்கு இல்லை. ஓஹோ, ஏனென்று நான் கேட்க வேண்டுமா? அவர் யாரென்று நான் சொல்ல வேண்டுமா? ஆமா, பூ ஒன்று கண்டேன் முகம் காணவில்லை. ஏனென்று நான் கேட்க வேண்டுமா? அவர் யாரென்று நான் சொல்ல வேண்டுமா? அப்பா, நவமாது வேகம் நவமாக நீங்கும் மலர்காலத்தின் உயிராக உள்ளி வரும் வேலினிலா வந்துவிடும் உடையிடையா உள்ளி வரும் வேலினிலா வந்துவிடும் உடையிடையா விளையாடும் பெண்ணாய்ந்த ஒன்று கண்டு உடன் காணவில்லை. நான் சொல்லலாகுமா? அவர் யார் என்று நான் கேட்க வேண்டுமா? நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை. இருந்தாய், நான் இருந்தேன். நீ இருந்தாய், நான் இருந்தேன். நான் இன்று காலில் பள்ளியை பார்த்தேன். என்று நாம் கேட்க வேண்டுமா? யார் என்று நான் சொல்ல ஆமா, மாப்பிள்ளை ஜெயரவி நாரதரே நாரதரே நாரதரே. அதேபோல மங்கை நங்கை அவள்தான் வள்ளி. அவளை பார்த்து ராக சாரங்கா வடநாட்டுக்கார ராகம், நம்ம ராகம் கிடையாது. ஏறும்போது பிருந்தாவளிங்க. சரிமா பனீசா
சமீபமரீசா. நம்ம புலங்குறோம்ல அது. ஆமா முத எம்ஜிஆர் தான் இந்த பாரதியாசன் பாட்டு புதிய ஒரு உலகம் செய்வோம். ஆமா ஆனந்த ஜோடி இசையமைச்சு பாட சொன்னார். சரி சீர்காழி மாயம் பாடினா. சரி அது மாதிரி அப்புறம் இருந்து புலக ஆரம்பிச்சு. அருமை. அது என்ன பாடுறது? புதியதோர் உலகம் செய்வோம் உலகத்தை ஏறோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். அப்புறமேல் வந்ததுதான் நாதஸ்வர ஓசையிலே தேவன் வந்து பாடுகிறார். சேர்ந்து வரும் மேளத்திலே தேவி நடமாடுகிறார். நாதஸ்வர ஓசையிலே நிறைய வந்துருச்சு. அப்புறம் நெஞ்சாங்கூட்டில் 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 நீயே நிற்கிறாய். பெண்ணே நெற்றி போட்டு வைக்கிறாய். சரி மாமரத்துல ஊஞ்சல் கட்டுற மாமர குயிலே. ஒரு நிமிஷம். விஜயாளி அவர்கள், நமது தாஜூரை சேர்ந்த விஜயாளி அவர்கள் இந்த பிருந்தாவன சாரங்கா மற்றும் மத்தியமாவதி மற்றும் ஆரபி போன்ற ராகங்களை எடுத்து உரைத்துக் கொண்டிருக்கும் கந்தவேலனாகிய இந்த ஞான ஸ்கந்தனை பாராட்டி ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். நல்லா இருக்க மாப்பிள்ளைகளா? நல்லா மாப்பிள்ள நல்லா மாப்பிள்ள 16 பெற்று பெருவாழ் வாழ்க. அதான் தாத்தூரின் மகிமை. கோட்டையில பிறந்தாலும் போட்ட புள்ளி என்னைக்கு தப்புமா? ஆமாமா. ராஜா முகர் வரணுங்கிற ஒரு அமைப்பு சண்டிவீரன் சுவாமிகளுடைய அருளால இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குன்னா அது ரொம்ப தெய்வ வாக்கு. ஆகையினால் உடனே சென்று வழிய மலம்புரி திருமண காட்சி வரவே இல்லை. ஆமா அதிகாலையில் அடியேன் பூமாலையோடு மாமாலை பாடி வருகிறேன். மாமை உனக்கு கோல் மாலை தருகின்றேன் மாப்பிள்ள. வரட்டுமா? சென்று வருக. சென்று வரட்டுமா? நான் உள்ள கிளம்புறேன். சரி பாருங்க நிறைய பாருங்க. நான் தான் நிறைய உங்க பாட்டுக்கு ரசிகன். இல்ல இருக்கட்டும். இருந்தாலும் உங்க பாட்டுக்கு நான் அடிமை, என் பாட்டுக்கு நீங்கள் அடிமை. மாப்பிள்ள உட முடியாம இருக்கும்போது நான் கோயம்புத்தூர்ல மாட்டிக்கிட்டேன். கோயம்புத்தூர்ல கேரளாவில் மாட்டிக்கிட்டேன். முண்டூங்கிற ஊர்ல என் மாப்பிள்ள தென்னம்பட்டி பெருமாள் ராஜ் நாயுடு மகிங்க அவங்ககிட்ட சொல்லி ராஜாராம் கிட்டையும் ஈலசாமி சொல்லி மாயாக்குள்ள மாதவனையும் கூட்டி போங்கன்னு சொல்லி அவருடைய நிலைமையை ஊருக்கு சொல்லுங்க. நீங்களும் உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க மாப்பிள்ளைன்னு. அது வெளியே தெரியாம நான் வெளியே சொல்லிட்டேன். மனசுக்குள்ளே வச்சிருந்தேன். மாப்பிள்ளை மனைவி பிரியும் போது நான் அப்படி குഞ്ഞி உட்காந்துட்டேன் மேடையில. அதை சொன்னா அப்படி உடனே சொல்லக்கூட நம்ம தைரியம் வரல. 3 நாள் கழிச்சு தான் சொன்னேன் மாப்பிள்ள இந்த அம்மா அவங்க உயிரை கொடுத்து உங்க உயிரை காப்பாத்திட்டாங்க மாப்பிள்ளன்னு. எனக்கு அதுக்கு மேல சொல்ல தெரியல. தைரியமா மாப்பிள்ள வரேன் மாப்பிள்ள. முருகார்ப்பணம். மாரியாத்தா உங்கரணை, சண்டிவீர சாமி உங்கரணை, முதலியம்மா உங்கரணை. ஐயா அவர்கள் நன்றி நன்றி நன்றி. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் 2 ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தை காட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தை காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தை காட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி அது தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காண்டு விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, இதை செய்த குற்றம் வந்து வேறையாரம்மா. நதி வெள்ளம் சாய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, இதை செய்த குற்றம் எங்கே
மனதுக்குள் மனது கொள்ளும் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சி அம்மா, தெய்வத்தின் சாட்சி அம்மா. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை. அவன் எனக்கு ஆளுமை இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், மனிதனம்மா மயங்குகிறேன். அவருக்கு துணிய மனிதன் அழுவதில்லையே, தவறு இவ்வானும் மண்ணி வீழ்வதில்லை. நல்லவர்க்கெல்லாம் காட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, அது தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உண்மை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட இருக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொள்ளும் இறங்கி வந்தால் நிழலும் கூட மதிக்கும். மதியாத தலைவார்கள் மிதிக்காதே என்று நாடமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, அருளா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, அருள் சொன்னது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல. நான் நிலவு போல தேய்ந்து வந்து நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாத இருவாழ்வு நிம்மதி ஏது. இது கணவன் சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, அருளா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, அருள் சொன்னது. அது அர்த்தம் உள்ளது. அருள் சொன்னது, அது அர்த்தம் உள்ளது. எல்லாருக்கும் நன்றி. இந்த அற்புதமான காலங்களிலே எந்த ஊர்களிலுமே இல்லாத ஒரு சிறப்பு நம்முடைய தாஞ்சூருக்கு என்னாலும் நிறைவு தருவதை போல நிறைய பாடிவிட்டேன். ஆகையினால அன்பார்ந்த தாய்மார்களுக்கும் அருமை நாடக கலா ரசிகர்களுக்கும் உயிரிலும் மேலான அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான நன்றி. இந்த அற்புதமான நாடகத்தை அமைத்து திறம்பட எனக்கு இந்த 12ஆம் வருடம் இந்த நல்ல தன்மையை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தாஞ்சூரில் இருக்கக்கூடிய அருமை அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் அண்ணன் சுப்பண்ணன் அவர்களுக்கும், அண்ணன் நாராயணன் அவர்களுக்கும், தம்பி ஆர்வம் அவர்களுக்கும், அதே போல மலேசியாவில் இருந்து எனக்கு ரூபாய் 1001 இங்கே வந்து அளித்த என் அருமை தம்பி முருகானந்தம் அருமை தம்பி அவர்களுக்கும், இந்த அற்புதமான இசைக்குழுவை இந்த நாடகத்தையே எனக்கு உடனின்று எனக்கு உதவி புரிந்த என் அருமை மாப்பிள்ளை திரு தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயலாளராக இருக்கக்கூடிய என் அருமை மாப்பிள்ளை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். தாஞ்சூர், மதுரை, வைகை, தேனிசை தென்றல் ஜெயரவிச்சந்திரன் ரசிகர்கள் சார்பாக ரூபாய் 201 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். ரசிக மன்ற கண்மணிகளுக்கு எனது நன்றி, பணிவான வணக்கம். மீண்டும் சந்திப்போம். தாய்மார்களுக்கு நன்றி.